இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜென்ரலாக எனக்கு இந்த பிளாக் ஹோல் தியரி மேலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது சொல்லுவாங்கல்ல, உள்ளே போனாலே விழுந்துருவாங்க அப்படின்னு. உங்கள் கண்ணை பார்க்காத வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. இப்போ தான் அந்த நம்பிக்கையே வருது. ஸோ வந்து நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க. அவுட் ஆயிட்டனா? இல்லையா? இல்லையே. பேசிக்கலி நான் வந்து எப்படின்னா நிறைய பேட்டில்ஸ்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறனாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறது என்ன நானே ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் நான் நிறைய நாட்கள். ஓகே, அண்ட் ஒர்க்கிங் வித் கவுண்டமணி சார். ஆமாம், அவருடைய கடைசியாக வந்த படம் மொத்த ஓட்டு முத்தை. அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. இன்னமும் இந்த ஏஜ்லேயும் மனுஷன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கற்றுக்கிட்டு அவர்கிட்ட. உங்களுக்கு ஒரே டைம்ல வெற்றிமாறன் சாரோட படத்துல இருந்து பாலா சாரோட கரெக்டா அதே ஐயோ, ரெண்டு பேருமே ரெண்டு கண்ணுங்கிற மாதிரிங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க? அதிகமான பேமெண்ட் வேணுமா இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சூஸ் பண்ணுமான்னு கேட்டால் எந்த இடத்துல என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், எந்த கதைக்களம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தான் நான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஜீரோ ஃபிட்டாக இருக்கணும், ரொம்ப ஃபேராக இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களால் நானும் ரிஜெக்ட் ஆகிருக்கேன், வந்திருக்கேன். இப்போ மதரா பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து மதராவே கூப்பிடுறது. அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய் சேதுபதி சார் தான். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட ஆக்ட்ரஸ் அபர்ணா இருக்காங்க. அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஜென்ரலாக எனக்கு இந்த பிளாக் ஹோல் தியரி மேலலாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது சொல்லுவாங்கள்ல, உள்ளே போனாலே விழுந்துருவாங்க அப்படின்னு. உங்கள் கண்ணை பார்க்காத வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது. இப்போ தான் அந்த நம்பிக்கையே வருது. மீடியமான ஒரு ஒர்க் ஆகுதுல்ல. ஓகே, ஒர்க் ஆகுது உங்களுக்கு. சிரிக்கிறாங்கனாலே அது ஒர்க் ஆகிடுது தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ கமிங் டு யுவர் ஜேர்னி, அதாவது ஆக்ட்ரஸாக ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. தொடர்ந்து அந்த ஜேர்னியும் போய்கிட்டு இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ஜேர்னி எப்படி ஃபிட் இன் பண்ணுறீங்க? இந்த இடத்துக்கு வருவோம்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, கண்டிப்பாக நினச்சேன் நான். இன்னும் நிறைய பெரிய இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. எப்போதுமே வந்து என்னோட அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, நீ இருக்கிற இடத்த பற்றி யோசிக்கிறதே இல்லை, எப்போதுமே உன்னோட தாட் எல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது நீ ஆவியோ இல்லையோ எனக்கு தெரியாது, பட் எப்போதுமே உன்னோட தாட் வந்து ரொம்ப ஹையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அது நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் போக வேண்டியது நிறையா இருக்குது. ஓகே, ஒரு கைண்ட் ஆஃப் பாசிட்டிவிட்டி நீங்கள் பேசும்போது தெரியுது. ஸோ எல்லாத்தையுமே இந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் அணுகணுங்கிற ஒரு விஷயமா? ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, எதனால் அந்த ஒரு ஐடியா இருக்குல்ல, இப்போ ஐம் கோயிங் பாசிட்டிவ்ங்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு புஷ் த்ராட்டல் இருக்குல்ல? பேசிக்கலி நான் வந்து எப்படின்னா நிறைய பேட்டில்ஸ்லாம் தாண்டி. ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறனாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிறது என்ன நானே ஊக்குவிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன் நான் நிறைய நாட்கள். ஸோ கண்டிப்பாக இவ்வளோ விஷயங்கள் தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு பாசிட்டிவ் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அது தாண்டி வர முடியும். அண்ட் ஆல்சோ என்னோட அம்மா, என்னோட ஃபேமிலி சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆட்கள் என்னை சுற்றி இருக்கிறவங்க. நான் அப்படி தான் வச்சுப்பவனும் கூட. ஸோ அவங்களோட வைப்புமே எனக்கு நிறையா இருக்குல்ல. ஓகே, அந்த ஒரு ரீசன் தான். ஓகே, நியர்லி இந்த ஜேர்னி அப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ணதா இருந்தது? மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுங்கிறத ஃபஸ்ட்டு படம்ங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு மூவி வந்து 2022 ஷூட் போயிட்டு இருந்தது. 2022 டிசம்பரில் ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணியிருந்தேன். அதில் ஒரு லீடாக தான் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி ஃபஸ்ட்டு நான் போயிட்டு என்னால் அந்த ஆடிஷன் அட்டன் பண்ண முடியாமல் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் நான் வந்துட்டேன். அந்த ஆடிஷன் என்னால் அட்டன் பண்ண முடியல. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அது எனக்காகவே அந்த ரோல் இருந்துச்சா என்னன்னு தெரியல, அகெயின் அந்த டேரக்டர் திரும்ப கூப்பிட்டு இல்லை இன்னும் அந்த ரோலுக்கு இன்னும் யாரும் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஆடிஷன் அட்டன் பண்ணி, அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. அதில் நிறைய விஷயம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஆங்கராக ஃபஸ்ட் ஒர்க் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு டேரெக்டாக ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமரா முன்னாடி பேசியிருப்போம். ஆனால் படம்னு வரும்போது, நடிப்புன்னு வரும்போது நிறைய விஷயங்களை வந்து மைண்டில் வச்சுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ முதல் படத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே வந்து நிறைய விஷயங்கள் ஒன்று ஒன்றா ஒரு படத்துலையும் டேரக்டர்கிட்டேருந்து கூட நடிக்கிற நடிகர்கள்கிட்டேருந்துலாம் கற்றுக்கிட்டு தான் இப்போது அடுத்ததாக இந்த லெவலுக்கு வந்து நான் இருக்கேன். ஓகே, அண்ட் ஒர்க்கிங் வித் கவுண்டமணி சார். ஆமாம், அவருடைய கடைசியாக வந்த படம் மொத்த ஓட்டு முத்தை. அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க.
ஸோ அது எப்படி இருந்தது? ஹி இஸ் ஆல்வேஸ் அ கவுண்டர் கிங்னு தெரியும். இன்னும் அந்த எனர்ஜி பார்க்க முடியல. ஆமா கண்டிப்பா. அவங்க கிட்ட எல்லாம் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா நான் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் சார் வந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் சார் சொன்னாங்க, சார் வந்து இந்த மாதிரி நம்ம படத்துல இருக்காங்க, கவுண்டமணி சார் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அங்க அந்த செட்ல வந்து பேசினது என்னன்னா, இந்த ஏஜ்லயும் சார் வந்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சாரை பாக்குறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து ஸ்பாட்ல போனதுக்கு அப்புறமேலு ஆக்ஷன் அப்படிங்கும்போது அவர் அது வரைக்கும் அவ்வளவு பொறுமையா தான் பேசிட்டு இருப்பாரு, சும்மா கலாய்ச்சிட்டு இருப்பாரு. சும்மா நார்மலா வந்து என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இல்ல, இப்ப நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற அப்படி அந்த மாதிரி வந்து அந்த அதுலயே தான் இருப்பாரு எப்போதுமே. அந்த மாதிரி தான் கவுண்டர் கொடுத்துட்டு இருப்பாரு. பயமா இருக்கும், ஐயோ நம்ம ஏதாவது பேசணும்னா ஏதாவது கவுண்டர் போட்டுருவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் பயந்துகிட்டு தான் இருக்கும். பாத்தீங்கன்னா அவ்வளோ பொறுமையா பேசிட்டு இருக்கிறவரு. ஆக்ஷன் சொன்னா ஒரு வாய்ஸ் வரும் பாருங்க, கம்பீரமான வாய்ஸ், அது எங்கேருந்து வருதுன்னே சொல்ல முடியாது. அப்ப அந்த நடிப்பின் மீது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு அதுல வந்து நம்மளுக்கு தெரியுது. அந்த மாதிரி நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன். இன்னமும் இந்த ஏஜ்லயும் மனுஷன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. கிரானி அது உங்களுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் கொடுக்குற படமா இருந்தது அண்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸ்டோரி லைனாகவும் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி லைன் ஃபேஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ அது எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு? கிரானி பொறுத்த வரைக்கும் நான் 2 கிட்டுக்கு வந்து மதரா ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சார் வந்து இந்த மாதிரி 2 கிட்டுக்கு வந்து நீங்கள் மதரா ப்ளே பண்ண போறீங்க, உங்களுக்கு ஓகேவா? ஃபர்ஸ்ட்னே இதுதான் கேட்டார். ஸ்டோரியோட 1 லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த தான் அவர் வந்து கேட்டு என்கிட்ட இது பண்ணிட்டது. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் 1 லைன் சொல்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு கேரளாவில். ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கால் வருது. இந்த நான் பண்ண ரோல் வந்து வேற ஒருத்தவங்க பண்ண வேண்டியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையினால எனக்கு கால் பண்ணி அடுத்த நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு டைரெக்டாக வர சொல்கிறாங்க. ஸோ 2 கிட்டுக்கு நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறத என்னோட ஃபஸ்ட்டு நான் வந்து கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் சொன்னேன், சார் நான் ஐம் ரெடி டு டூ அப்படின்னு சொன்னேன். அப்போது 1 லைன் சொன்னார். 1 லைன் சொன்னதுக்கு அப்புறமேலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நான் என்ன யோசிச்சேன்னா ரொம்ப ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து த்ரில்லர் ஹாரர் அது பேஸ் பண்ணி போகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம நிறைய ஸ்கோர் பண்ண முடியும்னு யோசித்தேன். அண்ட் ஆல்சோ அந்த 2 கிட்டுமே வந்து டெஃபென்டம். ஸோ அதனால அவங்கக்கிட்ட நிறைய சைன் லாங்குவேஜஸ் இருக்கும், அதுலேயுமே நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் யோசித்தேன். அதனால கண்ணு மூடிட்டு நான் ஓகே சொல்லிட்டேன். வேற எதுவுமே கேட்கவே இல்லை. அடுத்த நாள் ஃப்ளைட் டிக்கெட் போடுறாங்க, கிளம்பி போனேன். வடிவம்மா கூட வந்து அவங்கள நேர்ல மீட் பண்ணுங்கிறது எனக்கு பயங்கர ஆசை. கவுண்டமணி சாரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே சீனியர் ஆர்டிஸ்ட் இல்ல. ஆமா, சோ அவங்க கூட வந்து நம்ம அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸை வந்து நம்ம இது பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா தான் இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிரானி பொறுத்த வரைக்கும். ஐ ஹேவ் சம் திஸ் ஆர் தட். இப்போ வந்து நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன், இதுவா இல்லை அதுவாங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ நீங்களே சொல்லி ஆரம்பிச்சதுனால அதுல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ஒரே டைம்ல வெற்றிமாறன் சாரோட படத்துல இருந்து பாலா சாரோட வாட் வில் யூ சூஸ்? கரெக்ட்டா அதே ஐயோ 2 பேருமே 2 கண்ணுங்கிற மாதிரிங்க, என்னங்க எப்படி சொல்றீங்க? நான் 2 பேருமே கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து 2 பேர் படத்தையுமே விட முடியாது. திஸ் ஆர் தட்லே அதான் சொன்னாங்கல்ல, திஸ் ஆர் தட்னு பேர் வச்சதே திஸ் இல்லாட்டி தட் அப்படிங்கிறதுக்காக தான். நல்லா அவங்க அதான் சொல்லலாம், அவங்க சொன்னதே தான் பரவாயில்ல. ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? ஆக முதல்ல யாரோ ஒருத்தர் கிட்ட நான் வந்து இது சம்பாதிக்க போறேன். இல்லை 2 பேருமே விட்டே கொடுக்க முடியாது. 2 பேருக்கிட்டுமே நான் வந்து கன்வின்ஸ் பண்ண தான் பார்ப்பேன். சார் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு, நீங்கள் ஃபர்ஸ்ட் டேட் கொடுத்தீங்கன்னா அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுவேன், அவங்க கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா 2 பேருக்கிட்டுமே காலில் விழுந்துருவேன், சாஸ்டாங்கமா காலில் விழுந்துருவேன். காலையில நைட்டு கூட வந்து நடிச்சிடுறேன் சார். ஆமா கண்டிப்பா. ஓகே, ஒரே டைம்ல பேரிங் அப்புக்கு விஜய் சேதுபதி சார் கூடயும் வருது, எஸ்டிஆர் கூடயும் வருது, யாரை சூஸ் பண்ணுங்க? ஏங்க ஏன் திஸ் ஆர் தட்னு சொல்லியாச்சா? எஸ்டிஆர் பிடிக்கும், ஆக்சுவலி எஸ்டிஆர் ரொம்ப பிடிக்கும். பட் விஜய் சேதுபதி சார் தான் ஃபர்ஸ்ட் நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். விஜய் சேதுபதி சார் தான். ஏன்னா அது வந்து என்னோட ஒரு ட்ரீம் இல்லையா, கண்டிப்பா பண்ணியே ஆகணும்னு ஒரு ஆசை, பயங்கர கனவு. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஜய் சேதுபதி சார் தான். ஓகே, ஒரு பெரிய மூவில ஹைலி பெய்ட் பட் ஆனால் ஒரு 5 minutes ரோல் இருக்கு. ஓகே, அதே இது இந்த சைடு வந்து நார்மலி பெய்ட் மூவி பட் அந்த ரோல் வந்து த்ரூ அவுட் த மூவி வர மாதிரி இருக்கு, கேரக்டரா நல்ல கேரக்டரா இருக்கு. வாட் வில் யூ சூஸ்? எந்த இடத்துல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, எது ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவேன். ஸோ கேரக்டர் ரோல் சூஸ் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. ஆமாம். எதனால எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஹைலி பெய்டும் இருக்கு லைக் ரோலாகவும் இருக்கும்னா எப்படி சூஸ் பண்ணுங்க? இல்லை இப்போ வந்து எப்படி சொல்றது, நிறைய பெரிய படங்கள் வருது.
பட் எல்லா பெரிய படங்களுமே வந்து ஜெயிச்சுதான்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ மக்கள் வந்து நிறைய கதை களத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நடிக்கிற ஆக்டர்ஸை மட்டும் அவங்க வந்து இது பண்ணுறது இல்லை. அது எடுத்திருக்க டேரக்டர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இருக்கு, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதே சமயம் கதைக்களம் சரியா இல்லை அப்படின்னா வந்து அதை மூஞ்சுக்கு நேராக சொல்லிடுறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து எனக்கு இந்த அதிகமான பேமெண்ட் வேணுமா இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சூஸ் பண்ணுமான்னு கேட்டால் எந்த இடத்துல என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், எந்த கதைக்களம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகே, ஆனால் ஜென்ரலாகவே ஐ வாண்ட் டு ஆஸ்க், இந்த ஆடிஷன் ரிஜெக்ஷன்ஸ்னு ஒரு பேட்டர்ன் நடக்கும். ஆமாம், ரீசன்ஸ் வந்து வில் பி ஸோ வியர்ட். நம்ம இந்த ரீசன்லாம் இதுக்கெல்லாமா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு தோட்டம் இருக்கும்ல, அது மாதிரியான ரிஜெக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணதுண்டா? கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஹீரோயின்ஸ்னா இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு. லைக் ஹீரோயின்னா 0 ஃபிட்டா தான் இருக்கணும். நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க, அது இப்போ கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கதாகவும் இருக்கு. ஆனால் ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபிட்டா இருக்கணும், ரொம்ப ஃபேரா இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களால நானும் ரிஜெக்ட் ஆயிருக்கேன், வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ நீங்க கேட்டீங்க ஒரு 2 கிட்டுக்கு நீங்க மதரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் சொன்னேன். அந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்பும் இருக்கு. இப்போ மதரா பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து மதராவே கூப்பிடுறது. அப்புறம் இல்ல அவங்க மதரா பண்ணிருக்காங்க ஹீரோயினா போடாதீங்க, அவங்க சிஸ்டரா பண்ணிருக்காங்க ஹீரோயினா போடாதீங்க. இந்த ஒரு விஷயத்த உடைக்கணுங்கிறது என்னோட பெரிய ஆசை. அந்த ஒரு இதுல பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கர பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து விஜய் சேதுபதி சார் தான். ஏன்னா ஹீரோ அப்படிங்கிறது வந்து இப்படிதான் இருக்கணும்னு கிடையாது, எதுவா இருந்தாலும் மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீங்க அப்படி திணிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாத்துறது அவரு தான். சோ அதே மாதிரி ஹீரோயினுக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நான் உடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் வந்து எந்த மாதிரியான ரோல்ஸ் வந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் அதை சூஸ் பண்ணி நடிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸாக பார்க்கும்போது நிறைய ஆக்ட்ரஸஸ் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. தமிழ் ஆக்ட்ரஸ் நல்லா தமிழ் பேசி நடிக்கிறவங்களுக்கு இனிமே கூட பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். தமிழ் ஃபேஸஸே வந்து தமிழோட கிராமப்புறத்தில் போடலைன்னா எப்படிங்கிற கேள்விலாம் இருக்குல்ல, யூ ஹேவ் தட், அந்த ஆதங்கம் உங்களுக்குமே இருக்கு? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்குதான் செய்யுது எனக்குமே. ஏன்னா இப்ப நிறைய வந்து அதர் ஸ்டேட் ஆட்கள் உண்மையாவே எல்லாருமே டேலண்டட் தாங்க. இதுல நான் இவங்களை குறைச்சு அவங்கள குறைச்சு நான் சொல்லல. பட் ஆனா தமிழ் பெண்களுக்கு இன்னுமே வந்து ஏன்னா இப்ப தமிழ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ் நான் மக்களுக்கு கொடுக்குறாங்கங்கும் போது நம்மளுடைய இந்த மாதிரியான தமிழ் முகங்களை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பெரிய ஆதங்கம் இருந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பாக. ஆனால் பாலுமகேந்திரா சார் ப்ரோக் ஆல் த ஸ்டீரியோடைப்ஸ் 1970s நினைக்கிறேன். ஒரு சில படங்கள் அவருடைய படங்களுடைய ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பேச பயப்படுற விஷயத்த அவர் அப்போ பேசி கண்டிப்பா கண்டிப்பா தட்ஸ் ரியலி லைக் ஆஸ்ட்ரக்காக தான் இருந்தது. வி ஹாவ் டு நல்ல ஃபன் போயிட்டு திருப்பி ஒரு சீரியஸ் ஜோன் போனோம், வில் ஹாவ் சம் ஃபன். இப்போ நம்ம வந்து ராங் ஆன்சர்ஸ் சொல்லி இன்னொரு செக்மெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, நான் கேட்குற கேள்வி எல்லாத்துக்குமே நீங்கள் தவறான ஆன்சர் மட்டும் தான் சொல்லணும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு கேரக்டர்ஸ்க்காக மட்டும்தான் நடிக்க வந்தீங்களா? எனக்கு பசிக்குது ஆக்சுவலி. என்ன சொல்கிறீங்க? பசிக்குதா? எதனால் பசிக்குது? என்னாச்சு? நேத்தி ஒரு இன்டர்வியூக்கு போனேன். ஓகே, என்ன சொன்னாங்க? சண்டே வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன அவார்டு? யாருக்கு அவார்டு கொடுக்குறாங்க? என் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க ரீசெண்டா. இப்படி வச்சு உங்களுக்கு இது அடிபடலையே? நேத்தி மால் போயிருந்தப்ப ஒரு ஸ்லிப்பர் ஒன்று வாங்கினேன். ஒரு ஸ்லிப்பர் சைஸ் என்ன காலை பார்க்குறீங்க? இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? ட்ரெஸ் நல்லா இருக்கு. எங்கே வாங்குனீங்க? இன்னைக்கு வந்து மேக்கப் பண்ணவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி. என்ன மேக்கப் பண்ணாங்க? அதாவது கிளாஸியா இல்ல? ரஜினி பிரியாணி இன்னொருத்தவங்க இருக்காங்க. யார் அவங்க? அவங்க வீடு வந்து என்ன நான் ஒரு ஆன்சர் பண்ணது விட அவரே क्वेश्चन போயாச்சு. நான் வந்தனே நான் ரஜினி பிரியாணி ஒருத்தங்க இருந்தாங்க நான் சொன்னேன். டக்குனு ரஜினி பிரியாணி வந்துருச்சு. சோ வந்து நீங்க அவுட் ஆயிட்டீங்க. அவுட் ஆயிட்டனா? இல்லையா? இல்லையே, நார்மலா படிக்க வேண்டியது. இவங்களே வந்து டேர் கொடுக்குற மாதிரி புஷ் பண்றாங்க. சரி, ஓகே. உங்களுடைய திறமையை வந்து நம்ம காட்டுற மாதிரி உங்களுக்கு ஒரு பாடல் பாட வச்சு நம்ம அனுப்பிடலாம். என்ன சொல்றீங்க? யாரு என்ன பாட வச்சா? இன்டர்வியூ பார்க்கணுமா வேணாமா? ரொம்பவே எல்லாரும் வியந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாடல் உங்களோட ஃப்ளோலயே விட்டுறலாம். உங்களுக்கு பிடித்த பாடலை வந்து நீங்க வந்து பாடலாம். தண்ணீரில் வளையும் நிற்கும் தண்ணீரா வளையில் நிற்கும் என் தேவன் எப்பொழுதும் தெரிகிறான். காற்றுக்கு தமிழும் தெரியும், கண்ணாளன் திசையும் தெரியும், கட்டாயம் துன்பம் சொல்லும் மறக்கிறான்.
உனது வேர்வையின் மார்புக்குள் பிசுக்கு பிசுக்கென்று கிடக்குதே, ஈர வேர்வைகள் தீரும் எனது உயிர் பசி காய்வதா. இதுக்கு மேல நமக்கு ஹை பிச் அப்படியே எடுப்பாங்க, நம்மளால முடியாது. வாய்ஸ் ஆக்டர் வந்து பட் ஆனா குட் அட்டெம்ப்ட், எல்லாமே நல்லா தான். Thank you. ஓகே, ஸோ நிறைய விஷயம் பேசணும், லைக் உங்களோட ஜேர்னியாகவும் சரி அடுத்து இருக்கிற ப்ராசஸாகவும் சரி பேசணும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி விஜய் சேதுபதி சார் கூட பேராகவும் சரி வெற்றிமாறனோட டேரக்ஷன்லையும் சரி பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்குது. அப்போ வந்து உங்களை ஒரு இன்டர்வியூவில் சந்திக்கிறேன். Until then, this is Vijay Pranish. Thank you so much. Thank you so much.